கதை கேட்க வந்த என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த கதையில தூத்துக்குடி கொத்தனார் எப்படி வீடு கட்டினார் என்பதை பார்க்க போகிறோம். கதையை ஒட்டிவிட்டு பார்க்காம முழுசா பாருங்க. என் பெயர் அனிதா, வயது 30. விபத்தில் கணவனை இழந்து தூத்துக்குடி அருகில் சிறிய கிராமத்தில் என் 8 வயது மகன் ஆகாஷுக்காக மட்டுமே என் நாட்களை நகர்த்திக் கொண்டிருந்தேன். அவர் பாதியில் விட்டுச் சென்ற ஒற்றைச் சுவர் வீடு அவரின் நினைவாகவும் நான் முடிக்க வேண்டிய கடமையாகவும் என் கண் முன் நின்றது. செங்கல் மண்ணின் வாசனையும் காற்றில் பறந்த மணல் தூசியும் அவருடன் கழித்த நாட்களை நினைவூட்டிக் கொண்டே இருந்தன. என்னுடைய சிறிய ஒட்டு வீட்டின் முன் இட்லி கடை வைத்துள்ளேன். கணவர் விட்டுச் சென்ற இன்சூரன்ஸ் பணத்தையும் என் சேமிப்பையும் வைத்து அந்த வீட்டை கட்டி முடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தேன். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களே. பல தேடல்களுக்கு பிறகு என் நண்பர் ஒருவர் மூலம் செல்வம் என்ற கொத்தனாரை பற்றி அறிந்தேன். வேலை துல்லியம், பேச்சு குறைவு. சொன்ன வேலையை தாண்டி ஒரு வார்த்தை அவரிடமிருந்து வராது. என் சூழ்நிலையை பார்த்து நியாயமான கூலிக்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். முதல் நாள் அவர் வேலைக்கு வந்தபோது அவருக்கும் எனக்கும் இடையே ஒரு மெல்லிய திரை இருந்தது. நான் வீட்டு உரிமையாளர், அவர் தொழிலாளி. அந்த மரியாதை எங்கள் இருவரிடமும் தெளிவாக இருந்தது. மதியம் நான் கொடுக்கும் சாப்பாட்டை அமைதியாக சாப்பிடுவார். சாப்பாடு நல்லா இருக்குங்க அம்மா என்று சொல்வதோடு அவருடைய பேச்சு முடிந்துவிடும். அவர் வேலை செய்யும் விதத்தை நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். செங்கல் அடுக்கும்போது, சிமெண்ட் கலக்கும்போது அவரது கைகளில் ஒரு நேர்த்தி தெரிந்தது. அவருடைய கரடு முரடான கைகளும் சட்டையில் ஓட்டிய மணல் தூசியும் அவரது உழைப்பின் கதையே சொன்னது. ஆனால் அந்த பார்வை ஒருபோதும் மரியாதையை தாண்டவில்லை. ஒரு நாள் ஆகாஷின் உடைந்த கிரிக்கெட் பேட்டை செல்வம் பொறுமையாக ஒட்டி சரி செய்தார். என் மகன் ஆகாஷ் அவரிடம் ஒட்டிக்கொண்டான். நாட்கள் சென்றன. செல்வமும் அவரது சிறிய குழுவும் வீட்டை உயர்த்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாலை ஆகாஷை பள்ளியில் இருந்து அழைத்து வந்தபோது செல்வம் அவனுக்கு செங்கல் அடுக்குவதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆகாஷின் சிரிப்பும் செல்வத்தின் அமைதியான புன்னகையும் என் மனதில் ஒரு சிறு அலை ஏற்படுத்தியது. ஆனால் அதை நான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவரும் மனைவியை இழந்தவர் என்று அறிந்தபோது என் இதயத்தில் ஒரு சிறிய இரக்கம் தோன்றியது. பாவம், இவரும் நம்மை போலவே வலியை சுமக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த இரக்கம் காதல் என்ற எல்லைக்கு அப்போது செல்லவில்லை. வீடு மேல்தளம் போடும் நிலைக்கு உயர்ந்தது. அன்று காலை முதல் வானம் இருட்டிக் கொண்டு வந்தது. இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு செல்வம், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்க என்றேன். அவரும் அவசரமாக சிமெண்ட் மூட்டைகளை ஒரு ஓரமாக நகர்த்தி தார்பாய் கொண்டு மூடிக்கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள் பெருமழை பிடித்துக் கொண்டது. செங்கல் சுவர்களில் மழைத்துளிகள் தேங்கி மண்ணின் வாசனையை வீட்டுக்குள் நிரப்பின. செல்வம் தலை முதல் கால் வரை நனைந்து விட்டார். சடசடவென கொட்டிய மழையில் அவரால் வீட்டுக்கு கிளம்ப முடியவில்லை. மழை விட்டதும் போங்க, அதுவரை திண்ணையில் உட்காருங்க என்றேன். ஒரு சக மனுஷியாக என் வீட்டில் வேலை செய்பவருக்கு நான் காட்டிய அக்கறை அது. ஆனால் இரவு ஆகியும் மழை நிற்கவில்லை. தெருவில் தண்ணீர் ஆறாக ஓடியது. இந்த நிலையில் அவரை வெளியே அனுப்புவது சரியில்லை என்று தோன்றியது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே தங்கிடுங்க என்று சொன்னபோது அவர் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. ஒரு விதவையின் வீட்டில் அந்நிய ஆண் தங்குவது ஊருக்குள் என்ன பேச்சை உருவாக்கும் என்று அவர் யோசித்திருக்கலாம். பரவாயில்லா, ஆகாஷ் இருக்கான், ஒன்னும் தப்பில்லை என்று நான் சொன்ன பிறகு அவர் தலை அசைத்தார். நான் கொடுத்த என் கணவரின் பழைய லுங்கியை உடுத்திக் கொண்டு வந்தார். சாப்பிட்டு முடித்ததும் ஆகாஷ் தூங்கிவிட்டான். நான் அவனுக்கு ஒரு பாயை விரித்து ஒரு ஓரமாக படுக்க வைத்தேன். செல்வத்திற்கு இன்னொரு மூலையில் பாய் விரித்தேன். லாந்தர் விளக்கின் மங்கிய வெளிச்சம் அறைக்குள் தவழ்ந்தது. நள்ளிரவை தாண்டியிருக்கும். மழையின் சத்தம் மெல்ல குறைந்திருந்தது. ஆனால் தெருவில் தண்ணீர் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது.
ஏதோ முனகல் சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். செல்வம் படுத்திருந்த இடத்திலிருந்து வந்த அந்த சத்தம் என் இதயத்தை பதற வைத்தது. அவர் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அருகில் சென்று அனிச்சையாக அவர் நெற்றியில் கை வைத்தேன். என் உள்ளங்கையை சுட்டுவிடும் அளவுக்கு காய்ச்சல் கொதித்தது. மழையில் நனைந்தது அவருக்கு காய்ச்சல் பிடித்துவிட்டதே என்ற குற்ற உணர்ச்சி என்னை அழுத்தியது. சமையலறைக்கு ஓடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து வந்து என் சேலை தலைப்பால் ஈரமாக்கி அவர் நெற்றியில் பற்று போட்டேன். அவர் முகம் வலியில் சுருங்கியிருந்தது. செங்கல் சுவர்களை கட்டி எப்போதும் வலிமையாக தெரிந்த அந்த மனிதர் இப்போது ஒரு குழந்தையைப் போல பலவீனமாக கிடந்தார். அவர் பிதற்றத் தொடங்கினார். தன் மனைவியின் பெயரை முனகினார். அந்த பெயர் என் கணவரின் நினைவை வருடி என் கண்களை குளமாக்கியது. நாம் இருவரும் ஒரே வழியே சுமக்கிறோம், ஆனால் தனித்தனியாக என்று நினைத்தேன். தொடர்ந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அவர் என் கையை பற்றினார். அந்த பிடி வலுவாக இருந்தது. ஆனால் வலியை தரவில்லை. அனிதா என்று முனகினார். என் பெயர் அவர் உதட்டிலிருந்து வந்தபோது என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அவர் சுயநினைவின்றியிருந்தார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை இதுவரை நான் உணராத ஒரு உணர்வை தட்டி எழுப்பியது. என் பெயரை அவர் எப்படி உச்சரித்தார்? அது வெறும் பிதற்றலா, இல்லை இதுவரை பேசப்படாத ஏதோ ஒரு உணர்வின் வெளிப்பாடா? என் மனதில் 1000 கற்பனைகள் உருவானது. அவர் பிடியை விளக்க எனக்கு மனமில்லை. அந்த நொடியில் அவர் ஒரு தூத்துக்குடி கொத்தனாராகவும் இல்லை. என் வீட்டில் வேலை செய்யும் ஒருவராகவும் இல்லை. அவர் ஒரு மனிதர், என்னைப் போலவே தனிமையையும் வலியையும் சுமந்தவர். என் இதயத்தில் இரக்கமும் அதை தாண்டி ஏதோ ஒரு புதிய உணர்வும் பொங்கியது. இரவு முழுவதும் நான் உறங்கவில்லை. அவர் நெற்றியிலே ஈரத்ததுணியை வைத்து எடுத்தேன். அவர் முகத்தை பார்த்தபடியே இரவு கழிந்தது. அந்த இரவில் என் மனதில் இருந்த தனிமை மெல்ல விலகியது. காய்ச்சலின் வேகம் தணியத் தொடங்கியது. அவர் கண்களை லேசாக திறந்து என்னை பார்த்தார். அந்த பார்வையில் காய்ச்சலின் மயக்கம் இல்லை. ஒரு தெளிவான ஆழமான இயக்கம் இருந்தது. அவர் என் கையை மென்மையாக ஆனால் உறுதியாக பற்றினார். அனிதா என்று மீண்டும் அழைத்தார். இம்முறை சுயநினைவுடன் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். அந்த பார்வையில் எங்கள் தனிமைகள் ஒன்றாக கரைந்தன. மழையின் சத்தத்துடன் எங்கள் இதயங்கள் இடியும் மழையாக துடிக்கத் தொடங்கின. மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் அறைக்குள் பரவியது. நான் உறங்கவில்லை. அவர் மார்பில் தலை சாய்த்து அவர் இதய துடிப்பை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் கண் விழித்து என்னை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் முழுமையான அன்பு மட்டுமே இருந்தது. இந்த வீடு கட்டி முடிச்சதும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அனிதா, இது நம் வீடு, நீ என் மனைவி என்றார். என் கண்ணீரில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த வீடு என் கணவரின் கனவாக தொடங்கி எங்கள் காதலால் முழுமை அடைந்தது. செல்வம் ஒவ்வொரு செங்கலை அடுக்கும் போதும் எங்கள் வாழ்க்கையையும் ஒரு சேர கட்டிக் கொண்டிருந்தார். நன்றிகளுடன் உங்கள் கனிமொழி.